இப்போ நம்ம இலங்கையில் ரொம்ப ஒரு பழமையான ஒரு நகரத்துக்கு தான் வந்திருக்கோம். யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுற நகரம்னு சொல்லியிருக்காங்க. சோழர்கள் கட்டிய பழைய சிவாலயம். இதை பார்த்தாலே தெரியும் சோழர்களோட கைவண்ணத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம்னு. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு எவிடன்ஸ். சோழர்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க, இதை தலைநகரமாக கொண்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சாம்பார் ஜம்ப் பண்ணு என்ன பயந்துட்டீங்க? இன்னைக்கு நம்ம இலங்கையில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி செஞ்சிக்கோட்டை திருவண்ணாமலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாரி அப்பேற்பட்ட இலங்கையில் புகழ்பெற்ற இந்த இடங்கள் வந்து நிறையா சுற்றுலாத்தலங்களாக இருக்குது. ஆனால் இந்த இடங்களில் வந்து என்னென்னலாம் பார்க்கலாம், என்னென்ன ஒரு அதிசயங்கள்லாம் இருக்குன்றத வந்து நம்ம ஐயா வந்து ஒரு ஐயா இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள். இந்த இடத்தோட, இந்த ஊரோட பேர் இல்லை, இந்த இடத்தோட பேர் இல்லை, பண்டைய கால சீமன் கோயில் இருந்த ஒரு சீவன் கோயில். அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிராத, அப்புறம் சவுண்டு வரும். இப்போ நம்ம இலங்கையில் ரொம்ப ஒரு பழமையான ஒரு நகரத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த நகரத்துடைய பேர் வந்து பார்த்தா புலனறிவு, ஏன்ஷியன் சிட்டின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து பழங்கால நினைவு சின்னங்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் சுற்றி பார்க்க தான் இப்போ முக்கியமாக நம்ம வந்திருக்கோம். யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படுற நகரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். அப்படியே ஒன் பை ஒன்னாக இதோட வரலாறு, இந்த முக்கியத்துவம், பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாத்தையும் வாங்க பார்க்கலாம். நமக்கு பின்னாடி இருக்கிற கட்டிடம் வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம்ன்றாங்க. இந்த கட்டிடம் வந்து 7 மாடியை கொண்டதான். ஸோ அப்பயே வந்து 7 மாடியில் வந்து ஒரு அரண்மனை கட்டியிருக்காங்க. விஜயோத்பயா மற்றும் வைஜெயந்தியா பிரசாத்தியா அவங்களால கட்டப்பட்டு அவங்க வாழ்ந்த கட்டிடம் தான் இது. இந்த கோட்டைக்கு சந்திரதேவ பவன் ஒரு பேர் வச்சுருக்காங்க. எதனால் அந்த மாதிரி ஒரு பேர் ஒன்று வச்சாங்கன்னா, இங்கே வாழ்ந்த அரசனும் சரி ஆண்டவனும் சரி 2 பேருமே ஒரு சமமாக நினைத்ததால் தான் இந்த பேரை வச்சு இந்த கட்டிடத்துக்கு அந்த காலத்துலேருந்து அழைச்சிருக்காங்க. இந்த கட்டிடமானது மொத்தம் 7 மாடியை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 தளங்கள் வந்து கல்லால், அது செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம். அதற்கு மேலே இருக்கிற மீதி 4 தளங்கள் வந்து மரத்தால் ஆனது. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தா இந்த 3 தளங்கள் மட்டும்தான் கல்லால், அதுவே சிதல நிலையில் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த 3 தளங்களும் பார்த்தா செங்கலால் இருக்குது. ஆனால் செங்கல் எல்லாம் இங்கே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், நெருப்பு பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதனால தான் மீதி இருக்கிற 4 தளமும் அந்த மரத்தினால தளங்கள் வந்து நெருப்பால் பாதிக்கப்பட்டு அழிஞ்சதுக்கான சூடுகள் நம்ம கண் முன்னாடியே இருக்குது. ஸோ அப்பயே ஒரு 7 மாடியில் இங்கே வந்து அரசபை நடத்தியிருக்காங்க. அதனால தான் பழைய நகரம்னு சொல்கிறாங்களே. கிட்டத்தட்ட இந்த மாளிகையில் 7 தளங்கள் இருந்தாலும் இந்த 7 தளங்களில் எல்லாருமே அதிசயப்படுற மாதிரி 1000 ரூமுகள் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கான கல்வெட்டுகள் வெளியில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூமோட சைஸு இவ்வளோதாங்க. ஒரு 2 பேர் தாராளமாக படுக்கலாம். ஆனால் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு 7 மாடியில் 1000 ரூம்கள்ன்றது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் இந்த இடத்துல. நம்ம கோட்டையை சுற்றி வந்தால் ஃப்ரீயாக சுற்றி வரலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும். என்ன காரணத்துக்கு பார்த்தா, பழைய காலத்தில் சுண்ணாம்பு செவர்களால் ஓவியங்கள்லாம் வரையப்பட்டு சிதலமடைஞ்சு போச்சு. ஸோ கொஞ்சம் அங்கங்கே இருக்கிறதால இந்த இடத்துலையும் அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதையும் பாதுகாக்கணுன்றதால யுனெஸ்கோவால் மேலே கண்ணாடிகள் போட்டு மழையோ வெயிலோ தண்ணி எதுவும் படாத அளவு கொஞ்சம் பாதுகாக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஒரு பீடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
இந்த பீடத்தில் மன்னரோட சிலை இருந்ததுதான், அதுவும் இப்போ சிதலம் அடைஞ்சு இங்கே சிலை இல்லாமல் இருக்குது. இதை பாதுகாக்கிறதுக்காக தான் யுனெஸ்கோ இந்த மாதிரி மேலே கண்ணாடிகள் அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டையை வந்து 2 பிரிவாக பிரித்து வச்சுக்கிறாங்க. ஒரு சைடில் அந்த 1000 ரூம்கள் கொண்ட ஒரு இடம், அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இலங்கை வகையில் சொல்லப்போனால் குசுனி அறைன்னு சொல்லக்கூடிய சமையற்கூடம். ஏன்னா 1000 பேர். அது இல்லாமல் அது பக்கத்திலே அவங்கள சீடர்களுக்கு தங்கிறதுக்கான வீடுகள் அமைஞ்சிருக்கு. இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் சமைச்சு இப்போ நம்ம நிற்கிற இடத்துல தான் சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி சூடுகள் தான் இங்கே இருக்குது. எல்லாமே சிதலமடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. சுற்றுலாவாசிகள் முக்கியமாக வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் வந்து போகிறதால தான் இந்த நகரத்தை பண்டைய நகரமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ஏன்ஷியன் சிட்டிக்கு வந்தால் அரண்மனைகள், தோட்டங்கள், நீர் தொட்டிகள், பௌத்த மக்களுடைய நினைவு சின்னங்கள், இது ஏராளமான இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்தால் தாராளமாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இது ஒரு ஆழமான நீர் தொட்டி. அந்த தண்ணி வந்து வீணாகாமல் அழகாக தொட்டியில் சேகரிக்கிறதுக்கான திட்டங்கள் தான் அப்போவே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டுலாம் யோசிச்சு பாருங்கள். தண்ணி அழகாக உள்ளே வந்து ஃபுல்லாக சேவ் ஆகி இந்த வெயில் காலங்கள்லாம் கஷ்டப்படாத அளவு தண்ணீர் தொட்டிகள் அங்கங்கே இருக்குது. ஒரு முக்கியமான குறிப்பு, கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து தன்வசப்படுத்தியிருக்காங்க. அப்போ தன்வசப்படுத்தும் போது இந்த புலனறிவை தான் அவங்க வந்து தலைநகரமாக செயல்பட்டுருக்காங்க. 1070ஆம் ஆண்டு விஜயத்பாகா அவர் சோழர்களோட சண்டை போட்டு திருப்பி இந்த பேலஸையும் இந்த இடத்தையும் கைப்பற்றி இலங்கைக்கு இதை தலைநகரமாகவே கொண்டு வந்தார். அன்னைக்கு காலகட்டத்தில் அவருடைய ஆட்சியில் இந்த நகரம் வந்து அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து அந்த நீர் சேகரிப்பு நிலையங்கள் அமைச்சது. அது மூலமாக விவசாயத்தில் ஒரு நல்ல உச்ச நிலையில் அடைஞ்சதால் இந்த நகரமே அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்ததுக்கு இந்த மன்னர் அந்த காலத்தில் ஒரு முக்கியமான காரணமாக. இந்த மாளிகையிலே ஒரு பழமையான பௌத்த கோயில் ஒன்று அமைஞ்சிருக்கு. சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயிலும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. பண்டைய கால நகரம் மட்டுமல்ல, இது வந்து ஒரு தொல்பொருள் நகரமாகவும் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு இந்த வளாகத்தை ஃபுல்லா நீங்க நடந்தோ இல்லைன்னா வந்து வெளியிலே வந்து பாம்பு பாருங்க ஜம்ப் பண்ணுது. என்ன பயந்துட்டீங்க? மாதிரி இந்த நகரத்தில் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகும்பொழுது நீங்கள் இலங்கையில் வந்து அவங்கள பாரம்பரிய உடை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நகரத்தில் அமைஞ்சிருக்க கோயிலுக்கு நம்மளை முட்டிக்கு கீழே ஆடைகள் மறைச்சி தான் போகணுன்றாங்க. அதே மாதிரி முதுகுக்கு ஷோல்டர் எல்லாமே மறைச்சி தான் நம்ம கோயிலில் போய் வழிபடணுன்றாங்க. இதை வந்து சட்டத்திட்டமாகவே ஒரு கட்டுப்பாடாகவே வச்சு இன்றைக்கி முடிக்கும் நடைமுறையில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாம்பு சட்டையெல்லாம் வருது. பாம்புங்க, நான் சொல்கிறது மனுஷங்க. பின்னாடி போயிருக்கா? இல்லை, நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்டு தான் சோழர் காலத்தில், அதான் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கல் ஓவியங்கள். இது எல்லாமே வந்து சிற்பங்கள் அந்த அளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா அந்த கல் தூண்கள்லாம் பார்க்கலான்னு போட்டிருந்தாங்க. அந்த கல் தூண்கள் எல்லாமே வெளியிலே இருக்குது, இந்த பேலஸுக்கு வெளியிலே இருக்குது. நீங்கள் மறக்காமல் இதை பாருங்கள். நம்மளுடைய நம்ம அது சோழர்கள் அவங்களுடைய பழமையான நினைவு சின்னங்கள் இந்த இடத்துல நமக்கு நினைவாக விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கல் தூண்களால் கட்டப்பட்ட மண்டபம். இப்போ சிதலமடைஞ்சிருக்கு, சுற்றி தூண்களாக நிற்குது. இது தூண்களை சுற்றி அழகாக வந்து நம்மளுடைய சிற்பங்கள் இருக்குது. ஸோ வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். பண்டைய நகரம்ன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அத்தாட்சி.
இந்த வளாகத்தை சுற்றி மட்டுமே 3 பழமையான கோயில்கள் அமைஞ்சிருக்கு. அதில் நம்ம இப்போ நிற்கிற இடம்னு பார்த்தா ஒரு புத்தர் கோவில். இந்த புத்தர் கோயிலோட ஸ்பெஷல் பார்த்தோன்னா இந்த கோயிலே வந்து ஒரு வட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. வட்ட வடிவில் 4 வாசல்கள் வச்சுருக்காங்க. 4 வாசல்களிலும் 4 விதமான புத்த சிலைகள் வச்சுருக்காங்க. அவ்வளோ கலைநயமாக பண்ணியிருக்காங்க. முழுக்க பாறாங்கல்லிலே பண்ணப்பட்டிருக்க ஒரு கோயில் இது. அங்கங்கே அந்த கோயில் வளாகத்தை சுற்றி மட்டுமே செங்கலை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பழைய பாரம்பரிய கலை சின்னங்களுக்கு ஒரு ஏற்ற இடம் இது. இந்த இடத்துல புத்தர் சிலைகள் 4 திசையிலும் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புத்தர் சிலையும் 4 விதமான கல்லை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நேரில் பார்த்தா தெரியும். ஒரு புத்தர் சிலை முழுக்க பளிங்கு கல்லாலே பண்ணியிருக்காங்க. இன்னொரு புத்தர் சிலை முழுக்க பாறாங்கல்ல பண்ணியிருக்காங்க. சிகப்பு நிற கல்லில் ஒன்று செஞ்சுருக்காங்க. கருங்கல்ல பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு புத்தர் சிலை மட்டும் சிதலம் அடைஞ்சிருக்கு. மீதி புத்தர் சிலைகள் அப்படியே நமக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம காட்சி அளிக்கிறாங்க. இலங்கையோட பாரம்பரியமும் அவங்களுடைய பண்பாடும் அவங்க பழக்க வழக்கம் அவங்க கலாச்சாரம் எல்லாமே இங்கே இணைஞ்சு இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நகரமே. இந்த நகரத்தை வந்து பழமையான பண்டைய கால நகரம் மட்டும் சொல்லக்கூடாது. வந்து பார்த்தா தான் தெரியும் இது ஒரு கோயில் நகரம் கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கோயில்கள், அவ்வளோ சிற்பங்கள், அவ்வளோ கலைநயமான தூண்கள் எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. பலதரப்பட்ட கோயில்கள் அமைஞ்சிருக்கு. ஒரே இடத்துல ஒரு 3 விதமான கோயில்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கோயில்கள் எல்லாமே தென்னிந்திய மாடல்லே கட்டப்பட்ட கோயிலாக நமக்கு வந்தாலே தெரியும். ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக கோயிலுக்குள்ளே கருவறையிலும் சரி வெளியிலும் சரி புத்த சிலைகள் தான் அதிக அளவில் இருக்குது. ஆனால் இங்கே வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள், இங்கே வச்சிருக்க கல் தூண்கள், இங்கே இருக்கிற கலை வடிவங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு தென்னிந்திய முறையில் நம்ம ஊரில் எப்படிலாம் கோயில் இருக்குமோ சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் நம்ம கண் முன்னாடியே அப்படியே இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி கட்டுப்பாடு, இந்த கோயிலுக்குள்ளே வரதுக்கான கட்டுப்பாட்டில் தான் நம்ம வரும்போது நம்மளுடைய காலணிகளை முற்றிலும் நம்ம வெளில விட்டுட்டு தான் வரணும். முழு ஆடைகள் அணிஞ்சு தான் இந்த கோயிலுக்குள்ளே வரணும். இதெல்லாம் வந்து இங்கே கட்டுப்பாடாகவே இருக்குது. அதே சமயத்தில் இதை சுற்றி தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இன்றைக்கு முடிக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இது வந்து தொல்லியல் நகரம் கூட அழைக்கப்படுறாங்க. இதுதான் நம்ம குறிப்பிட்ட சோழர்கள் கட்டிய பழைய சிவாலயம். அதோட சுவடுகள் மட்டும் இருக்குது. அதோடைய தூண்கள் மேலே பார்த்தீங்கன்னா விமானம் இருக்கும். இப்போ விமானம் இல்லை, அதான் கோபுரம் சொல்லப்படுது. அதோட மண்டபம் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் சோழர்களோட கைவண்ணத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம்னு. இன்றைக்கி சிதலம் அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தையும் இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க. வர சுற்றுலா இதையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு எவிடன்ஸ். சோழர்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க, இதை தலைநகரமாக கொண்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஜயபாகுன்றவர் திருப்பியும் சோழர்களை ஜெயிச்சு இந்த இடத்த இலங்கைக்கு தலைநகரமாக அறிவித்தார். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஃபுல்லாக பௌத்த மதங்கள் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிது. இன்றைக்கி இந்த கோயில் கட்டிடங்களை பார்த்தாலே தெரியும் தென்னிந்திய ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல பௌத்தர்கள் சிலைகள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறது நம்ம வந்து நேரில் பார்க்கலாம். அதுக்கான சூடுக்கான ஒரே ஒரு கோவில் சிவன் கோவில், சோழர்கள் கோவில். இருக்கிறது கருவறை, ஒரு சிவன் ஆலயத்தோட கருவறை. இங்கே தான் லிங்கம் இருக்கும். அந்த லிங்க வழியில் சிவ தரிசனம் பண்ணுவோம். நம்ம அபிஷேகம் பண்ணுற தண்ணி அந்த தீர்த்த வாயில் வெளில போகும். அதோட சூடு எல்லாமே இருக்குது. இப்போ இங்கே இருந்த நந்திலாம் எத்தனை வருஷம் ஆகுது? லிங்கம் நந்திலாம் யாருமே இல்லை, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கோயிலோட கற்கள் மட்டும் இன்னைக்கு முடிக்க நின்று பேசுகிற அளவு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பாறாங்கல்லிலே கட்டப்பட்ட ஒரு சிவாலயம். வாங்க இதே மாதிரி எங்களோட சேர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. இதே மாதிரி புது புது இடங்கள், புது புது சமையல்கள், புது புது லொக்கேஷன்கள் உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு வந்தோம். ஒவ்வொரு இடமா நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கைடை வச்சு தான் எல்லாமே பார்க்குறாங்க. நாங்களே ஒன்றா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச தகவல்களை உங்களுக்கு நாங்கள் டேரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எங்களோட கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி. அதையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.